எல்லா பொருளையும் என் பேக்கில் வச்சுட்டு நான் லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்துட்டு எனக்கு பேக் வேணுன்ட்டு இருக்காங்க. இவனையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. எப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு இன்னமே தெரியல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 போகும். ஹலோ ஃபேமே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வந்து நம்ம 60 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த டிப்ரெஷன்ஸ் அந்த இதிலெல்லாம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ லாங் டேஸாக வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்துச்சு. உனி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 வீடியோ அப்படின்ட்டு வந்துடும். இன்றைக்கி என்ன லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு பிளாக் தண்டர் போகிறோங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து போகிறங்காட்டி ஸோ அதவே ஒரு லாகாக போடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு போகிறக்குனே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு டிக்கெட் அதெல்லாம் போக வந்துட்டு 1500 பக்கம் வேணும். டிக்கெட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து 1500 வேணும் ஒரு ஆளுக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு நமக்கு ஒரு 5000 கடன் இருக்குது. அதை 7ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணணும். இருந்தாலும் வந்துட்டு சரி மறுபடியும் ஒரு 1500 கடனை போட்டு மறுபடியும் வந்துட்டு சரி பசங்களாம் போகிறாங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து போகிறேங்க. ஓகேங்க. போகும்போது எப்படின்னா வந்துட்டு ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம போகும்போது ஆட்டோவில் லாக் எடுக்க முடியலினாலும் நம்ம உள்ளே போய் லாக் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம பிளாக் தண்டர் வந்து ரீச் ஆயாச்சு. எதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் தாங்க வந்தோம். அதனால தான் லாக் எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு நாங்கள் உள்ளே போகிறோங்க. உள்ளே போகிறதுக்கு எப்படி 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும். பசங்களாம் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. அது ஃபுல்லாக எவ்வளோக்கு வந்து என்னால் வீடியோ லாக் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் எடுத்தலாம். உள்ளே போகிறது மட்டும் சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போய் லாக் பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க அப்படியே முன்னாடி லாக் பண்ணலாம். கம்முன்னு போனால் கடை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சுங்க. எப்படா இந்த பிளேஸ்க்குள்ளே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்குது. எல்லோரும் வந்தோடனே டக்குன்னு உள்ளே போயிடுவோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம காரில் ஒருத்தங்க வந்துருந்தாங்க. பட் அதை வந்து நம்ம ஃபோன் மட்டும் உள்ள வச்சுக்கலாம். நான் இந்த ஃபோன் அப்படியே உள்ள வச்சுருந்தேன். நான் சைலண்ட் அப்படியே போடுங்க. நம்ம எப்போ உள்ளே போகிறோம் அப்படின்ட்டு தெரியல. இதுதாங்க நம்மளோட ஃப்ரெண்டு. இவர் ஒரு தொழில் அதிபர். நம்ம உள்ளே போகிறோங்க. இப்போ தான் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கூடலாம் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். லாகெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எடுக்க போகிறோங்க. ஸோ டோக்கனுக்கு வந்து எங்களுக்கு காசு இல்லை. யாராச்சும் இருந்தால் டோக்கன் எடுக்கிறா. உள்ளே போக போகிறோங்க. ரொம்ப நேரம் கழித்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் உள்ளே போக போகிறோம். பட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றாமே தெரியலைங்க. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக போகிறோங்க. இதுதான் வந்துட்டு நான் பிளாக் தண்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வர போகிறேன். பட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. போனதுக்கப்புறம் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதோட எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயே இந்த கதை கற்றுருக்கிறோம்னா உள்ளே போகலடா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம பசங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கிளம்ப போகிறோம் நம்ம. ஆனால் வந்து லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. எப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு இன்னமே தெரியல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 போகுதுங்க. சரி ஓகேங்க, வந்து நம்ம வந்துட்டு உள்ளே போகும்போது டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது கொஞ்சமாக லாக் பண்ணுறேங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போக போகிறோங்க. அதுதான் வந்துட்டு இது பண்ண போகிறோம். நான் கம்முன்னு இருந்தேன். நானே இப்போ தான் எல்லாத்துக்கும் முன்னாடி பேசி பழகிட்டு இருக்கேன். கைஸ் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இது வந்து என்ன ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பட் இதுக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே ஃப்ரீங்க. எப்படி இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாமே தெரியல. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பாய் ஓ நானே பயந்துருப்பா. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. கோஸ்ட் ரூம் வந்தீங்கன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து குளிக்கிறதுக்கு ஜாலி என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் போயிருங்க. அங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க. சும்மா நார்மலாக எல்லாமே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு மேப்புங்க. இதில் வந்துட்டு எத்தனை இது ரூட் மேப் சாரி ஏதோ ரோடு இருந்தாலும் சரி ரூட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு எத்தனை 105 பக்கமாக இருக்குங்க. நார்மலாக வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ்க்கு நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான கூட்டங்க. சுற்றி ஃபுல்லாக சரியான கூட்டம்.
சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 ஒரு லாக்கருக்கு வந்து 200 சார்ஜுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 205 வந்து நாங்கள் லாக்கர் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா வந்து எப்படின்னா வந்துட்டு சேஃப்டியான பொருளெல்லாம் உங்களோட காஸ்ட்லியான பொருளெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஓகேங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இதாகுது எது சூப்பராக இருக்குது அதெல்லாம் லாக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்டாக சுற்றுதுங்க, சூப்பராக இருக்குது. லைட்டு போட்டுக்கலாமா? பயங்கரமாக இருக்குங்க. எப்படியோ உலகமே சுற்றுற மாதிரி இருக்குதுல்ல, ஒரு மாதிரி சூப்பராக தலையே சுற்றுற மாதிரி சூப்பராக இருக்கு. அட தலை சுற்றுத டக்குன்னு போங்க. உள்ள உழந்துருக்குண்ணா, செமையா இருக்கு. வேற லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள தலையே சுற்றுற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியாக வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க சூப்பராக. ஸோ அடுத்தது வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் தெரியலிங்க, நாங்களே சும்மா சுற்றிட்டு இருக்கோம். இந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே போக போகிறேங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு காட்டலாம். ஓகேங்களா, கண்ணாடி ரூமுக்குள்ளே போக போகிறேங்க. கண்ணாடி இதுக்குள்ளே தான் நான் போக போகிறேங்க. ஸோ வந்துட்டு இது அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா, இதில் போயிட்டு அப்படியே இது சூப்பராக இருக்குதுங்க. நம்ம பசங்களை யாராச்சும் முன்னாடி போங்கண்ணா, அப்படியே முன்னாடி போங்க 2-3 பேர். ஸோ ஆனால் வழி தெரியுது வந்துங்க. சூப்பராக இருக்குங்க, என்னோட மூஞ்சியில் தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் ஆகும். ஏசி போட்டிருக்காங்க, எனக்கு ஏசி வந்து சேராது. ஆக்சுவலி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. 2-3 இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். எதுவுமே வந்து அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே எங்கே சுற்றிட்டு இருக்கிறோம், பார்க்கல எங்கே நல்லா இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். எங்கே இருக்குன்னு கூட தெரில. அந்த ரோட் மேப் வேணால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபோட்டோ, ஆனால் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு எதுவுமே தெரில. போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னோட ஆசை என்னென்னா வந்துட்டு நம்ம குளிக்கிற இடத்துக்கு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. எல்லோரும் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்க, நம்மளோட ஃபேன்ஸ். அவங்க வர முடிக்கு நிறைய பேர் முன்னாடி இருக்காங்க. அவங்க வர முடிக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போ தான் குளிக்கிற இடத்துக்கு போவோன்ட்டு என் மனசுக்குள்ளே இப்போவும் தோணிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புகை மாதிரி சும்மா அப்படியே போகுதுங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நம்ம பசங்களே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ இந்த ரூம்க்கெல்லாம் நம்ம வந்து போக போகிறோங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கதறாங்க, அதுவே வந்துட்டு நமக்கு தெரியுது. நார்மலாக இது வந்து கொஞ்சம் திகிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க. பார்ப்போம், நம்ம பசங்களாம் முன்னாடி நின்றுருக்காங்க, எப்படி இருக்க போகுது. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்களாமா. நம்ம இன்னும் வந்த போகிறோன்னு தெரில. மகளி டாட்டா காட்டு, டாட்டா இங்கே டாட்டா காட்டு. உள்ள போ மகளி, அழுதுருவேன். உள்ள கதறாங்கப்பா. எதுக்கு வந்துட்டு நான் வீடியோவே எடுக்கல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த கீழே இறங்கும்போது தடன்னு ஒருத்தர் அடிப்பார். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தடன்னு அடிப்பாங்க, சவுண்டு வரும். படி எங்கிட்ட தெரிய மாட்டேங்குதுப்பா, கத்து சவுண்ட் எல்லாம். இரு தக்கற தூக்குப்பா. பெருசா இருக்கு.
தெரியாது வரமாட்டேன் வெளியே போனா என்ன இது வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக இதாக வந்து ஒரு சின்ன பசங்க தெரியாதவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி ஒன்றுமே இல்லைங்க. அடுத்தது ஏதோ ஒரு இதுக்குள்ளே போக போகிறோம். என்னென்னா வந்து ஈரமான உடைகளை அணிந்து உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் போக போகிறோங்க. இந்த பேய் கோஸ்ட் வீடியோலாம் வர அது அதிகமாக வந்துருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைட்டும் இல்லை, அது போல் அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. ஸோ இந்த இடம் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்ப்போங்க. அப்படியே ஒரு பக்கம் உட்காருங்க. முன்னாடி அப்பாடா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தந்தாச்சு. இது ஆடுமா? ஏன்னா சேர்க்காதுமா. ஓ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை சேர்க்காது. சேர்க்காது. நல்லா இருக்குதுப்பா, பயங்கரமா என்ஜாய்மெண்டா இருக்குது. நம்மளாம் நம்பர் 1 அப்போ அப்படியே வந்து சும்மா சேர்க்காக என்ன கிளம்ப போகுது வண்டி. இப்போ சேர்க்காக பாருங்க. ஓடு வச்சு எங்கவா தலையில அடிக்குது. பயங்கரமான ஒரு இதுங்க. அதையே பாட்டுருந்தா தான் ரியல் ஆக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஓட்டு வச்சு ஓட்டு அக்கா அக்கா வேற லெவலு. ஓடு ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி எவனாச்சும் போயிட்டேன்னா இல்ல. ஏதோ பாலத்துக்குள்ள போறோம். குணாக்கோக்கண்ணா உன்னா நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பானுங்கண்ணா. ஒரு திருப்புங்கண்ணா. எடுத்துருச்சு. நம்மளா ஃபர்ஸ்ட்னா ரேஸ் முடிஞ்சு ஃபினிஷ் வின்னர். வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக போங்க. ட்ரெயின் இது சூப்பராக இருக்குங்க. ஓரளவுக்கு ரியலாக வந்து நம்ம ஓட்டுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீ போய் 205 தான்டா லாக்கு. நீ போயிட்டு வா. சாவி சிறிய நோட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வா. லாஸ்ட்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து லாக்கரில் பேக் வந்து நான் எட்டு வந்தேங்க. பேக் வந்து எட்டு வந்தேன். பேக்கில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு
எல்லா பொருளையும் என் பேக்கில் வச்சுட்டு நான் லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்துட்டு எனக்கு பேக் வேணும்ட்டு இருக்காங்க. இவனையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. டே போட நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்கு? ஹாய் சொல்லு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. ஏன்னா பசங்க வர முடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லோரும் ஒட்டுக்கா போனால் அது வந்து ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஷோ வந்து போட்டே இருக்கு. நானும் அதிகமாக ஸோ எல்லாமே வந்து சறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் வந்து அந்த இதுக்குள்ளே குளிக்கத்தான் போகிறோம். இதுக்குள்ளே தாங்க வந்து இப்போ உட்கார போகிறோம். ஸோ அப்படியே சுற்றும். பட் நான் வந்து எப்பவுமே தனியாக தான் உட்காருவேன். தனியாக தான் அம்மா என்னடா பிடிக்கிட்டு வருது. இதெல்லாம் சும்மா போலீங்க. நான் இது எப்படி எடுக்கிறது தெரியல. லாக்கு இல்லடா எப்படி? ஓ ஆமாம் ஓகே உள்ள இப்படி வாங்க. லாக் போடுங்க மாசு. ஐயோ சத்தி பக்கத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குது மாசு. ப்ரோ எல்லாம் தனித்தனியாக நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரெடி டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சி ஹாய் கட்டிடுங்க எல்லாத்துக்கும். இந்த லாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்துருப்பாங்க. 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரலைங்க. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனை தான். நானே கடன் வந்துட்டு வரேன். ஓ ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 கையை வச்சு வச்சிடாதீங்க. ஐயோ ரொம்ப பயமாக்குதுப்பா சாமி. மாசே தள்ளாதீங்க மாசே வெளியே போயிடும் போல. ஐயோ ரொம்ப பயம். ஐயோ இங்க ராமே இங்க வேற லெவல்ல பண்ணா இருக்குங்க. பின்னாடி இருக்கிற எல்லாமே நம்ம ஒழுங்கா எங்க போய் விழுவன்னு தெரியலைங்க. கேமரா மாத்தலான்னு பார்த்தா மாத்த கூட முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா சுத்திட்டே இருக்குங்க. அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படின்னா இருந்துச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு பாய். பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பசங்க அப்படியே லைனாக வராங்க. நீங்கெல்லாம் சுத்தலையாடா சூப்பராக இருக்குதுண்ணா. மாசு கால் எங்கே போயிடுச்சு. இப்படியே சாப்பிட்றாரு. இதெல்லாம் எப்போ இருக்குதுண்ணா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போகலாம். இதில் வந்து போகலாம் பிளான் பண்ணிட்டு பயங்கரமான கூட்டங்க. ஸோ பின்னாடி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமான கூட்டங்க. அங்கே நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10-20 பேராக தான் போக முடியும். அதனால் வந்து விளையாட்டாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. நம்ம பசங்களாம் சின்னதாக ஒரு பிளான் போட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஓகேங்க நம்ம அப்படியே கொஞ்சமாக லாக் பண்ணுறேன். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா சம்மர் டே அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லா பக்கமே பயங்கரமான கூட்டங்க. ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. வா அங்கே பின்னாடி சுற்றுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. சரியான கூட்டங்க. எல்லோ ஃபேமே இந்த பிளாக் தண்டர் எபிசோடு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிடிச்சிருப்போம். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அதனால் பசங்க கூட போய் ஒரு என்ஜாய் பண்ணுறது வந்துட்டு அதிகமாக ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் 2 ஒன்று இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுங்க.